திருச்சிற்றம்பலம். தென்னானுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க, எல்லோரும் நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வத்தோடு வாழ்க. ஓம் நம சிவா, ஓம் சக்தி, அரஹர மகாதேவா, சிவ சிவ சம்போ மகாதேவா, ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் முருகப்பெருமானே போற்றி. ஓம் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அன்பானவர்களே, அன்புள்ளம் கொண்டவர்களே, சிவபெருமானால் பூலோகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களே, மானிட பிறப்புகளே, மனிதநேயத்தை வளர்த்து கொள்ளணும் என்றதற்காக, அனைத்து மக்களும் மனிதநேயத்தை வளர்த்து கொள்ளணும் என்றதற்காக இன்றைய நாள் சரவணை ஸ்ரீ செல்ல கதிர்காமம் பொன்னி திருத்தலம் கதிர்காபுரம் வேலனை தவத்திரு நாவண்ணா கானா சீனா கணபதி கதிரவேல் சைவ சமய சிவனடியின் திருநீட்டி சித்தர். இந்த ஆலயமானது ஒரு புனித தலம், புண்ணிய தலம், பொன்னித்தலம். வரலாறு சிறப்புமிக்க இதிகாசனத்தின்படி இந்த ஆலயத்தில் இருந்து இந்த அடியேனுக்கு, இந்த முருக பக்தனுக்கு, சிவன் அடியேனுக்கு இதே திருத்தலத்தில் இருந்து வேல் கொண்டு செல்லச்சென்னதி சென்று, செல்லச்சென்னதிலிருந்து கதிர்காமத்துக்கு பாத யாத்திரை கிரிவலம் போய் வர முருக பக்தன். இதனால் இந்த நாடு ஒரு சிவபூமி, இந்த திருத்தலம் ஒரு சிவனுடைய தலம், பொன்னித்தலம். இந்த நாட்டில் இப்போ இவ்வளோ காலம் நடந்த சூழ்நிலையில் இந்த கான மழையால், புயல்களாலும் இந்த நாட்டை, இந்த சிவன் இந்த இலங்கை என்ற நாட்டை தண்ணீரால் கழுவி விட்டிருக்கிறார். இனியும் வாழ்கிற மக்கள் ஞானத்தோடு அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, ஜாதி மத வேதம் இல்லாமல் மனிதநேயத்தோடு இனியும் இந்த மக்கள், இனியும் இந்த பூலோகத்தில் வாழக்கூடிய மக்கள் சிவனை வழிபடவும். சிவனை வழிபட்டால்தான் அனைவரும் பூலோகத்தில் வாழக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. சிவன் இல்லையோ அவன் சவம், அவனின்றி சிவனும் அதை அசையாது என்று கூறுவார்கள் முதியோர்கள். மூதார்கள் வழிபட்டது 150 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தமிழர்கள், நாகர் இனத்தவர்கள், மறவர்கள், செந்தமிழர்கள், வீர சைவத்தில் உள்ளவர்கள் வழிபட்டது சிவனை. சிவனின்றி அணுவும் அசையாது. சிவபூமி. இந்த இலங்கையானது தமிழ் மன்னன் 10 ராஜ்யங்களை ஆண்ட தமிழ் மன்னன் ராவணன் வழிபட்ட திருத்தலங்கள். இந்த நாடு எந்த நாட்டாலே மசைக்க இயலாத ஒரு புனித தலம், சிவதலம். அதனால் இந்த அடியார்கள் அனைவரையும் இன்றைய நாள் இந்த நாட்டில் சாந்தி சமாதானம் உருவாகணும், பொருளாதார பிரச்சனைகள் அற்று போகணும், ஜாதி மத வேதம் இல்லாமல் அனைவரும் ஞானத்தோடும் அறிவோடும் மனிதநேயத்தோடும் வாழ வேணும் என்றதற்காக இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களையும் இந்த அடியேன் மன்றாடி கேட்கின்றேன். இந்த அடியேனுக்கு கிடைச்ச பாக்கியம் வரலாறு சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் தொண்டமன்னாறு செல்லச்சென்னதிலிருந்து வேல் கொண்டு, மூலஸ்தானத்திலிருந்து தரப்பட்ட வேலை கொண்டு 58 நாள் 250 கிலோமீட்டர், 7 மாவட்டம், 3 மாகாணங்கள், 108 திருத்தலங்களையும் தாண்டி அந்த கதிர்காமம் சென்று கதிர்காம பூசகரால் வேலை உள்ளு கொடுத்து கருவறையில் கொடுத்து பட்டு கட்டி அங்கே உள்ள வேலோடு இந்த வேல் தந்து கொடியேற்றி வச்சிட்டு வர கொடியேற்ற நிகழ்வில் கலந்து கொள்றதுக்கு இந்த அடியனுக்கு பாக்கியம் கிடைச்சது. அனைவரும் திருநீறு பூசுங்கள், கையெடுத்து கும்பிடுங்கள். திருநீறு என்றாலே சிவ சின்னம். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு, பதவி, பதி, பசு, பாசம், கல்வி, செல்வம், வீரம், பிரம்மன், விஷ்ணு, சிவன். அதான் அந்த திருநூறுக்கு அறிவுரை. அனைத்து மக்கள் அனைவரும் திருநூறு அணியுங்கள், கையெடுத்து கும்பிடுங்கள், சிவனை வழிபடுங்கள். சிவனை வழிபட்டதால தான் இன்றைக்கும் உங்களுக்கு எத்தனையோ விதங்களில், எத்தனையோ நாட்டு சூழ்நிலையிலும் எங்களை மக்கள் இந்த சிவபூமியில் காப்பாற்றி வச்சிருக்கிறார்கள் என்றால், இலங்கையில் உள்ள முன்னீஸ்வரம், திருக்கேஸ்வரம், நகுலேஸ்வரம், தாந்தோண்டீஸ்வரம், கோணேஸ்வரம் 5 பஞ்சாட்சர ஈஸ்வர தலங்கள் இருக்கின்றன.
சிவனுடைய பாதத்திலிருந்து ஒளிபட்ட இடம்தான் சிவன் ஒளி பாதமலை. அப்படி இந்த நாட்டில் உள்ள அனைவரும் சிவாலயங்கள் சென்று வாருங்கள், சிவனை வழிபடுங்கள், சிவனை மட்டும் வழிபடுங்கள். அதே நாளில் இனியும் மக்கள் கழுவுப்பட வேணும். மனசால நீங்கள் எங்கள் சிவபெருமானுடைய தலையில் சலசுக்க உள்ளது கங்காதேவி. அந்த கங்காதேவி ஏன் வச்சிருக்கிறார் சிவன் என்றால், நீங்கள் அழகா பொறுமையா தண்ணி ஊற்றி முழுகுங்கள், நீரை அருந்துங்கள், நீரால உங்களை முழுக வாட்டுங்கள் பொறுமையா. இதே நாள்ல இருந்து எங்கள் எல்லோருக்கும் சனீஸ்வரன் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். சனீஸ்வரன் பிடிக்கிறனால் நல்லதுக்கு தான் பிடிப்பேன். அதனால் இன்றைய சனிக்கிழமை அன்று இதே திருத்தலத்திலிருந்து உங்கள் எல்லோரையும் மன்றாடி கேட்கின்றேன். ஓம் நம சிவா, ஓம் சக்தி, ஹரஹர மகாதேவா, சிவ சம்போ மகாதேவா, ஓம் சாமியே சரணமையப்பா, ஓம் முருகப்பெருமானே போற்றி, ஓம் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, ஓம் வணக்கத்துக்குரிய இரக்கமும் அன்பும் கொண்ட ஆண்டவா, உம்மை அடிபணிந்து வணங்குகின்றோம். நீரே சச்சிதானந்தம் மெய்ப்பொருள், எங்கும் நிறைந்து எல்லாம் வல்லவராய் யாவும் அறிந்தவர் நீரே. பரந்த மனமும் ஆழ்ந்த சிந்தனையும் நம்பிக்கையும் பக்தியும் ஞானமும் எங்கள் எல்லோருக்கும் நல்வீர்களாக. உள்ளத்தை ஆன்மீக ஆற்றல தந்து தீய வேட்கைகளை எதிர்க்கவும் மனதை வெல்லவும் அருளீர்களாக. ஆணவம், காமம், துராசை, கோபம், பொறாமை, வெறுப்பு இவற்றிலிருந்து எங்கள் எல்லோரையும் விடுவிப்பீர்களாக. தெய்வீக இயல்புகளை எங்கள் இதயத்தில் நிரப்புவீர்களாக. நாங்கள் காணும் எந்த பெயர்களிலும் உருவங்களிலும் உண்மையே